இப்போ தொழிலாளர் நலன்ல நம்ம கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்க போறீங்க? 21 ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம எல்லாமே பண்ணி குழந்தை தொழிலாளர்கள் நம்ம யாரும் என்கரேஜோ அலோவோ பண்றது இல்ல சார். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சார், ட்ரைனிங் விங்ல இன்னைக்கு 136 பேருக்கு JTO டு ATO நம்ம இன்னைக்கு ப்ரொமோஷன் இது பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்பரண்டா இது வரைக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்ல இது வரைக்கும் வரலாற்றுல நடக்காத ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். என்னன்னா சார், ப்ரொமோஷன், கவுன்சிலிங், பிளேஸ் செலெக்ஷன், அவங்களுடைய ப்ரொமோஷன் அவங்களே ஆன்லைன்ல சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்ல ப்ரொமோஷன் இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா நடந்தது இல்ல. ஓப்பனா 136 பேருக்கும் இன்னைக்கு நம்ம அந்த பிளேஸ்மெண்ட் போட்டு இன்னைக்கு நம்ம அதோட ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்கோம் சார். தொழிலாளர் நலனை பொறுத்த வரைக்கும் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த இன்சிடென்ட் ஆகட்டும், சிவகாசி நடந்த இன்சிடென்ட், நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ தொழிலாளர் நலன்ல நம்ம கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்க போறீங்க? தொடர்ந்து அது கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்குது. எங்க தப்பு நடக்குது? ஒவ்வொரு டைமும் நம்ம இழப்பீடு இறந்ததுக்கு பிறகு இழப்பீடு முதல்ல நலன் ரொம்ப முக்கியம். அது என்ன தமிழ்நாடு கூட நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம்? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி இருக்கும். அதான் சார் நீங்க சொன்னது லாஸ்ட் டைம் நடந்த அந்த அமோனியா இஷ்யூ. சிவகாசியில் பாதுகாப்பு இல்லாம இந்த பட்டாசு வெடிப்புலாம் இருக்குல்ல, கண்டிப்பா அதுதான் சார். அதுதான் இது நீங்க பல வருடமா இந்த இஷ்யூ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்ப நம்ம அந்த அமோனியா இஷ்யூ கூட நம்ம அன்னைக்கு சொன்னதுல ஸ்குவாட் டீம் 21 ஸ்குவாட் டீம் போட்டு நம்ம எல்லாமே பண்ணி, அதுக்கும் ஒரு சில கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ் ஒரு சில தவறுகள் நடக்கும்போது நம்ம ஷோகாஸ் நோட்டீஸ் மாதிரி 28 பேருக்கு கொடுத்து அதுலயும் அவங்க எல்லாமே சரி செஞ்சுட்டு வந்துட்டாங்க சார். இனிமே நடக்க கூடாதுங்கிறது தான் நம்மளோட கவர்மெண்டோட தீர்மானமா நம்ம இருக்கோம். உறுதியா உயிர் இழப்பீடு நடக்க கூடாதுங்கிறதுல நம்ம அதிகாரிகளா இருக்கட்டும், துறை செயலாளரா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம அதுல தான் சார் இருக்கோம். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அசாடஸ் இது சார். அதுல இந்த வெடி இதுங்கிறது நிறைய அங்க தொழிலாளர்களும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கிட்டு தான் சார் வரோம். இனி வரும் காலகட்டத்தில் நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நம்ம அதை சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணுமோ செஞ்சிருவோம் சார். இந்த பணி மாறுதல் எல்லா மற்ற டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் உங்க டிபார்ட்மெண்ட் பல கேட்டகரிஸ் இருப்பாங்க. தற்போது JTO எல்லாருக்கும் இதே நடைமுறை பின்பற்ற உறுதியா எல்லாமே கவுன்சிலிங் முறைப்படி தான் சார். டிரான்ஸ்பரண்ட் சார். நீ இது வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்களும் எங்களுடைய அதிகாரிகள் இருக்காங்க. நான் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம் சார். இல்ல சார், குழந்தை தொழிலாளர்கள் நம்ம யாரும் என்கரேஜோ அலோவோ பண்றது இல்ல சார். முற்றிலும் தவிர்க்கப்படணுங்கிறதா நம்மளோட இது. ஏதாவது கண்ணுக்கு தெரியாம மறைவா ஃபேக்டரிஸ்ல ஏதாவது இருந்தா கூட அதையுமே மானிட்டரிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஸ்குவாட் டீம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார். சாருங்கள் உங்களை மாதிரி மீடியாக்களுக்கு எங்க எது வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க சார். இன்னும் அதை நம்ம துரிதப்படுத்தி நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம். இல்ல சார், ஜெனரலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனரலா பாத்துட்டு 1-2 இருந்தா கூட அதுக்கு என்ன நம்ம கிளாரிபிகேஷனோ நம்ம அதெல்லாம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு தான் சார் வரோம். மற்றபடி இதெல்லாம் இருக்கு சார். ஆனுவலி சைல்டு லேபர்ல ஒரு 70 பேரும், பாண்டட் லேபர்ல ஒரு 150 பேரும் நம்ம அதை சரி பண்ணிருக்கோம் சார்.